ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இறைவனுடைய வார்த்தையை அறிவிப்பதனுடைய நோக்கமே அவரை பற்றி அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அவற்றை நாம் புரியாமல் விட்டுகின்ற போது நாம் கண்ணுக்கு தெரிந்தே நம்ம இழப்பதற்கு சமமாகும். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தில் 6வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நாம் கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்தும் நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பவுல் ஏதென்ஸ் நகரை விட்டு கொரிந்த நகரத்துக்குள் மக்களிடம் வருகிறார். அங்கே கிரேக்கர்கள் யூதர்களிடம் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இறுதியாக பவுல் தன்னுடைய ஆடையில் இருந்த தூசியை கூட தட்டிவிட்டு, உங்களுடைய அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல, இனி உங்கள் மத்தியில் அல்ல, உறவினத்தாருக்கு நான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவிப்பேன் என்று அவர் அந்த ஊரை விட்டு பிறகு கிளம்பி வந்து மற்ற மக்களுக்கு இறைநற் செய்தியை அறிவிக்க ஆரம்பிக்கிறார். ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்கள் மனம் மாறுகிறார்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வதும் இதுதான். நீங்கள் என்னை பற்றி மற்றவரிடம் அறிவியுங்கள், தந்தையை பற்றி அறிவியுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நலம் பயக்கும், இல்லை என்றால் நீங்கள் சொல்லுகின்ற அமைதி உங்களோடு திரும்பி வந்துவிடும் என்பதுதான். பவுல் அதை தெளிவாக செய்கிறார். கிறிஸ்துவில் மிக பிரியமானவர்களே, மற்றவர்கள் நம்புகிறார்கள், நம்பவில்லை, அது நம்முடைய வேலை இல்லை. எனக்கு தெரிந்த, நான் நம்புகின்ற, எனக்கு அருள்பாலிக்கின்ற என் ஆண்டவரை நான் அறிக்கையிட வேண்டும். அது என் மீது சுமத்தப்பட்ட கடமை. அதை நாம் செய்ய வேண்டும் என்பதை பவுல் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அதையே நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நற்செய்தி வாசகத்திலே சிறிது காலம் நீங்கள் என்னை காண்பீர்கள், சிறிது காலம் என்னை காண மாட்டீர்கள். இந்த இயேசு கிறிஸ்து சொல்வதை அர்த்தம் தெரியாமல் சீடர்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவிடம் கேள்வி கேட்க அஞ்சுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுவீர்கள், இந்த உலகம் சிரிக்கும், உங்களுடைய அழுகை மகிழ்ச்சியாக மாறும் என்ற செய்தி அவர்களுக்கு கூறுகிறார். ஏனென்றால் நான் உங்களை விட்டு பிரிகின்ற நேரம் நீங்கள் வருத்தப்படுவீர்கள், துன்பப்படுவீர்கள். ஆனால் உலகம் சிரிக்கும். ஆனால் நான் மீண்டுமாக துணையாளர் உங்கள் மத்தியிலே அனுப்பி மீண்டுமாக உங்களிடம் வருவேன். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி, உங்களுடைய துன்பங்கள் மகிழ்ச்சியாக மாறும் என்ற வாக்கை இயேசு கிறிஸ்து அங்கே அறிவிக்கிறார். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பொருட்டு, இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு வருகின்ற இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நாம் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் விண்ணுலகில் நமக்கான வீடு காத்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.